ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டா அப்படின்னால எதுவும் நினைக்காதீங்க. நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது பப்ளிக்கில் நடந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒருத்தர் பேசின வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன். என்னென்னா காலையில் ஒரு பீக்கான ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன், அதுதான் நடந்தது. அப்போ அப்படிங்கும்போது ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, எதுன்னு சொல்கிறது, வேலைக்கு போகிறவங்க, இன்னும் பலதரப்பட்ட வேலைகளுக்கு போகிறவங்க இருப்பாங்க. அவசர அவசரமாக போகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நல்ல டிராஃபிக் நிற்கிது. ஒருத்தர் காரில் உட்காந்துட்டு முன்னாடி இருக்க டூ வீலர்காரரு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கார். இது காமனான ஒரு விஷயம். ஃபுல் டிராஃபிக்கு ஹார்ன் அடித்தா அவர் மட்டும் எப்படி போக முடியும்? நாங்கள் எல்லாருமே நோட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் யாரும் இது பேசலை. என்னென்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு சட்டுன்னு. உங்கள் ஒப்பம் பட்ட ரோடான்னு கேட்டுட்டாரு. அது தப்பு தான். இன்னும் 2 வார்த்தை சேர்த்து பேசினார். அதை நான் சொல்ல முடியல. ஆனால் இந்த வார்த்தை கேட்க வேண்டியவருக்கு கேட்கலை. ஏன்னா அவர் விண்டோவை இறக்கவே இல்லை. மாறாக சுற்றி இருக்க எங்கள் எல்லாருக்கும் கேட்டுச்சு. அவர் வண்டியில் உட்காந்துருந்த குழந்தைக்கும் கேட்டுச்சு. அந்த மாதிரி லேடிஸுகளுக்கும் கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் மேலே தப்பே இல்லைங்க. தப்பு இல்லாத ஒரு விஷயத்தில் ஏன் நீங்கள் உங்களை அப்படி பேசிக்கணும்? உங்களை தானே தப்பாக நினைப்பாங்க. வேண்டாங்க. கோவத்தில் பேசுகிற வார்த்தை எல்லோரும் காலையில் டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று பேசி அதனால இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். அவரோட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும், புரியுது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்னொரு நாள் நடந்தது என்னென்னா, 2 லேடிஸ் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு அண்ணா சொன்னார், இதுகளுக்கெல்லாம் ஏன் வண்டி வாங்கி கொடுத்தான்னு தெரியல, முதல்ல அவனை வதைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுவும் தப்பு இல்லைங்களா? அவங்க ஒன்றுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு போகிறேன், தப்பு பண்ணி தான் சொல்லலாம். எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னாருன்னு தெரியல. அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல. ஒரு மாதிரி பேசினார். நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டிங்களா, உங்கள் ஒய்ஃபுக்கு வாங்கி தர மாட்டிங்களா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களையும் உங்களை மாதிரி 2 பேர் பேசுவாங்கள்ல, சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ். 2வது, நான் போன வாரம் போகும்போது ஒருத்தர் பெரிய பைக்கில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே ரைட் இண்டிகேட் போட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ஓவர் கம் பண்ணி போகிற ஆள் கிடையாது. சரி நம்ம மெதுவாகவே போய்க்கு எதுக்கு நம்ம மெதுவாக போகிற ஆள் தான். அவர் போயிட்டே இருக்கார். பட் ஆனால் திடீர்னு லெஃப்டில் போயிட்டார். இதை நான் இதே ஒரு லேடிஸ் பண்ணியிருந்தா எங்களை ஓவர்டேக் பண்ணி நீ எல்லாம் எதுக்குமா வண்டி ஓட்டுற, உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு பேசுவீங்களா மாட்டிங்களா? அப்படியே ஒரு பப்ளிக்கில் பேசுகிறேன்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விடுறீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே பேச தெரியும் தான். ஆனால் பொதுவெளிங்கிறதுனால ஒரு சிலர் யோசிச்சு பேசுவாங்க. இது யாரையாவது ஹர்ட் பண்ணுச்சுனாவோ இல்லை பெரிய இது மாதிரி பேசுகிறான்னெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு நல்லதுக்காக தான் சொல்கிறேன். குழந்தைகளுக்கான ஏற்கனவே என்னென்னமோ நடக்குது, ரொம்ப வேகமாக போகுது. இனி நாம் வேறு சில விஷயங்களை உள்ளே இழுத்து விட வேண்டான்றக்காக தான் சொல்கிறேன். நம்ம குழந்தைங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, பார்த்து பேசணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.